நான் சுவாமியை பார்த்திருக்கேன்ல, எப்படி எல்லாம் பாக்குறாராம். அவரை எப்படியெல்லாம் நான் பாக்குறோம்னா அப்படியெல்லாம் இருக்காரு. தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கு. அப்படி ஒரு சிறந்த பாட்டு. டீ குடிச்சுக்கலாங்கப்பா. சாரங்கா. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமேனி பொலிந்திலங்கும் என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீசடை. கண்ட நடையில ஆதித்தாளம். பொன்வண்ண தந்தாதியில 100 பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 100 எத்தனை இருக்கு? அடுத்த பாட்டு ரொம்ப சிறப்பான பாட்டு. டீயை குடிச்சு பார்க்கலாம். அதனால அடியார்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா 9:30 10:30 வரைக்கும் கூட அந்த பிள்ளைய வர சொல்லி நம்ம வகுப்பு எடுக்க சொல்லலாம். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான். 9:30 10:30 1 மணி நேரம். அவங்க எல்லாம் ரொம்ப நேரமா அவங்களெல்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குலாம் அதான் அவங்களுக்கு ப்ரொஃபஷனே. எங்கேயோ ஒரு ஓட்டமா ஓடிட்டு இருப்பாங்க. அது நமக்கு 1 மணி நேரம் கிடைச்சா அது பெரிய விஷயம். அப்படியும் விருப்பப்பட்டீங்கன்னா சாயந்தர நேரத்துல எப்பவாவது சொன்னா கூட அந்த பிள்ளைய வர சொல்லலாம். ஆமா, நாத்திக்கிறம்மா. அதான் இப்ப நம்ம எதுக்காக சொல்ல வரோம்னா, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சொந்தம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட 1 மணி நேரம் கிளாஸ் கேட்டு அது 1 மணி நேரத்துல நமக்கு எவ்வளவு உள்ள போலனாலும் ஒரு ஸ்ருதியோட சொல்லணும்ன்ற எண்ணம் வரும். கராமுரான்னு இல்லாம. அதுக்கு ஒரு வாய்ப்பு இதெல்லாம். என்ன வேணும்? ஃபுல்லாவா? சொல்லுங்கடா. உங்களுக்கு டீ வரதுக்குள்ள சொல்லுங்க. சமத்து. சொல்லு சொல்லு. 2 பேரும் சேர்ந்து சொன்னாலும் சொல்லுங்க, தனியாவும் சொல்லுங்க. ஓகே. என்கிட்ட இருக்க 2 செட்டு 12 திருமதி 2 பேரும் வாங்கிடணும். நான் உங்களுக்காக தனியா 2 செட் எடுத்து வச்சுட்டேன். அதை உங்கள்கிட்ட கொடுத்துடணும். பாப்போம். சத்தம் அப்பதான் எல்லாருக்கும் கேட்கும். சொல்லு, மனப்பாடமா சொல்லு, அழகா சொல்லு. ஒரே நிமிஷம். என்ன தெரியுமா, நமக்கு கொஞ்சம் மேர்ந்த ஸ்ருதி எடுத்துட்டோம்னா ஃபுல்லா நம்மளால போவே முடியாது, கஷ்டமா இருக்கும். அதுக்குதான் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு வினாடி தியானம் மாதிரி பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிட்டு உன்னையால எது சௌகரியமோ பதட்டப்படாம இருக்கணும்.
தோடுடைய செவியன் விடை. உனக்கு அப்படி அது மாதிரி பாரு. தோடுடைய செவியன் விடை. அவ்வளவுதான், கஷ்டப்படாம பாடலாம். உள்ளம் கவர்கல்வன் கற்றல் கேட்டலுடைய பெரியார் கையார் சொல்லுதேச பெற்ற பூத்த திருமாபுரம் மேலிய பெம்மாணிவனங்கே நீ பரந்த நிமிர் புற்றலை மேலோ நிலாவில் மலி சூடி ஏ பரந்த இரவில் வலை சோலையில் உள்ளம் கவர்கல்வன் கலந்த உலகின் முதலாகிய போது இது என்ன கலந்த பிரமாபுரமேகிய பெருமானிவனங்கே மதில் எய்ததும் வெண்மகிழ்ந்த மதில் எய்ததும் தலை ஓட்டில் வலி தேறிய வந்தனது மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே. இவன் என்ன அருமையாக புலி செய்ய உள்ளம் கவர் கல்வன் கல்வி பெற்ற கடல் கொல்ல விடுந்ததோ காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மானிவனங்கே மறை கலந்த ஒலி பாடலோடாடலாகி மனு ஏந்தி இறை கலந்த இனவல்களை சோலையில் உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த கனியார் நீருய சோலை கனி சிந்த விரை கலந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனங்கே தானுதல் தடைமுயங்கு புனலன் உடைமுயங்கும் அறவோடுழி கடல் முயங்கு கழி சோழ் கொலே காணலம் படைமுயங்கு உயரிலங்கு உயரிலங்கை அரையன் வழி செற்றனர் உயரிலங்கை அரையன் வழி செற்றனது அரையன் வழி செற்றனர் பொழுதெல்லாம் தானுதல் செய்திரை காணிய மாலோட தண்டாமலையானும் நீருதல் செய்தொடிய நிமிதானில் உள்ளம் கவர் கல்வன் காணுதல் செய் மகளிர் முதலாகிய வைத்த பொழுதேச
காணுதல் செய்மகளின் முதலாகிய பேணுதல் செய்பிறமாபுரமேவிய பெம்மானிவரங்கே முத்தலோடு பொறியில் சமனும் புறமூல நெறியில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேடுவது உள்ள கவல்வன் மத்த யானை மதுர கூறி போனதோர் மாயமிது என்ன மித்த போலும் பிரமாபுரமேவிய பிரம்மாதிவனங்கே அருணெறிய மறை வல்ல மொழியன கொள்கை அலமெறிய பெருநெறிய பிரமாபுரமேவிய பிரம்மாதிவனங்கே ஒரு நெறிய மனம் வைத்துணஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் சொல்வினை தீர்தல் எளிதாமே சொல்வினை தீர்தல் எளிதாமே திருச்சிற்றம்பலம். டெய்லி சொல்லணும். அதான் சொன்னல, முதல்ல 100 தடவை சொல்லியிருக்கணும். அப்பதான் இது மாதிரி இடத்துல வந்து நம்மளால ஒரு பஞ்சபுராணமோ ஒரு பதிகமோ எந்த தடங்களும் இல்லாம சொல்றதுக்கு குறைஞ்சது 100 தடவை சொல்லணும். பயிற்சி தான்.
தடைமுயங்கு புனநன்னனகென்றெறி வீசி சதிர் பெய்த உடைமுயங்கும் மரவோடுடி தந்தனகுள்ளம் கவர்வல்வன் வரைகலன் கடமுயங்கும் வடிச்சொற்குறி காணலம் பொன்னம் சிறகண்ணம் வெடைமுயங்கு விரமாவுதமேவிய பெருமானி வண்ணத்தே வியதிலங்கே வரை முத்திய தோள்களை வீரம் விரை வீழ்த்த உயரிடம் கையாளையன் பலி சென்ற நான் உள்ளங்கவர் கல்வன் கரிகாலத்தேவன் உயரிலங்கு உலகே பல கூட்டிகள் ஓடும் பொழுதெல்லாம் பெயரினக்கு பிரமா புலன் மேவிய பெருமானி வண்ணத்தே காணுதல் செய்திரை காணிய மானோடு தன் தாமரை காணும் நீனுதல் செய்தொழிய திமிதானெனதுள்ளம் கவர்வல்வன் மானுதல் செய் மகரின் முதலாகிய வைத்த அவரேதான் பேருதல் செய் பிரமாபுரன் வேதிய பெருமானி வண்ணத்தே முத்தலோடே பொதிகள் சமன் புறம் கூட நெறியில்லா மொத்த சொல்ல உலகம் பலிதேதன உள்ளம் கவர்வல்வன் மத்த யானை மதை கபூரி போததோ மாயம் இதுவென்ன வித்தகோரும் பிரமாபுரன் மேவிய பெருமானி வண்ணத்தே அருளிய மலை வல்ல முனியகன் பொய்கை அரணேய பெருநெறிய பிரமாபுரன் மேவிய பெருமானி வண்ணத்தை ஒரு நெறிய மனம் கைதுண ஞான சம்பந்த குறை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீரல் எளிதானே வினை தீரல் எளிதானே சித்தம்பலம். ரெண்டு பேரும் இன்னும் நிறைய அது மாதிரி சின்ன பிள்ளையிலேயே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரியா? முழுசா சொன்னா அவ்வளவு பலன் உண்டு. டெய்லி இதை சொல்லணும். அப்ப என்ன ஆகும்னா மறக்கவே மறக்க ஒரு 100 தடவை ஒரு 1000 தடவை சொல்லி வச்சுட்டீங்கன்னா தூக்கத்துல கூட வரும். சொல்லிட்டே இருக்கலாம். சரியா? பொன்வண்ணம் எவ்வண்ணம் ஔவண்ணமேனி பொலிந்திலங்கும் மின்வண்ணம் யௌவண்ணம் ஔவண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் ஔவண்ணமால் விடை தன்னை கண்ட என் வண்ணம் யௌவண்ணம் ஔவண்ணமாகிய ஈசனுக்கே சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்பன அமைத்தேன் வந்தனை செய்ய தலை அமைத்தேன் கை தொழ அமைத்தேன் வந்தனை செய்வதற்கன்பமைத்தேன் மெய்யரும்ப வைத்தேன் வெந்த வெந்நீரனே ஈசர்க்கு இவை யான் விதித்தனையே
சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்பன அமைத்தேன் வந்தனை செய்ய தலை அமைத்தேன் கை தொட அமைத்தேன் வந்தனை செய்வதற்கன்பமைத்தேன் மெய் அரும்ப வைத்தேன் வெந்த வெண்ணீரனே ஈசற்கு இவை யான் விதித்தனையே பொன்வண்ணமெவ்வண்ணம் அவ்வண்ணமே நீ பொழுதிலங்கும் என் வண்ணமெவ்வண்ணம் அவ்வண்ணம் பேசடை வெள்ளி குன்றம் தன் வண்ணமெவ்வண்ணம் அவ்வண்ணமால் விடை தன்னை கண்டு என் வண்ணமே வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனுக்கே சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்பன அமைத்தேன் வந்தனை செய்ய தலையமைத்தேன் கை தொட அமைத்தேன் பந்தனை செய்வதற்கன்பமைத்தேன் மெய் அரும்ப வைத்தேன் வெந்த வெண்ணீரனே ஈசற்கு யானிவை வெந்த வெண்ணீரனே ஈசற்கு இவையாள் விதித்தனவே. இந்த ரெண்டு பாட்டும் மனப்பாடம் பண்ற பாட்டு 11ஆம் திருமுறை. அதனாலதான் இதை நிறைய தடவை சொல்லி இல்லைன்னா ஒரு இதுல எழுதிக்கலாம். இது சாமி 11ஆம் திருமுறை நமக்கு நிறைய பாட்டுலாம் தெரியது இல்லை. இப்ப 12 திருமுறை பாடணும்னு இந்த சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன்றது அவ்வளோ ஒரு சிறந்த பாட்டு. சேரமான் சிந்தனை உள்ளுக்குள்ள நினைக்கிறது சுவாமிய, என் நாவால சொன்னாலும் சுவாமிய, இந்த கையே தொடர்றதுக்கு தான், வேற வேலையே இல்லைன்ட்டார். ஒரு ராஜா சொல்றாரு இந்த வார்த்தைய, ஒரு ராஜா சொல்றாரு இந்த கை சுவாமிய இது என்னைக்கு இந்த ஞானம் வரும்னு தெரியல. இது வராததால இந்த கையால நம்ம வேற என்னெல்லாமோ செய்யலான்றதுக்கு அதுக்கு பொருள். அதுக்கு பொருள் என்ன? இந்த கையால வேற எல்லாம் செய்யற வரைக்கும் நமக்கு என்ன ஞானம் வரலன்னா சுவாமியை தொழணுன்றதுக்காக தான் இந்த கையே வச்சிருக்காங்கிற ஞானம் எந்த நேரத்துல நமக்கு உதிக்குதோ அப்பதான் நமக்கு உண்மையான ஞானம். அதுதான் இந்த ஞானிகளோட நிலைமை. அப்படியே உட்கார்ந்துருக்காங்கல்ல, அழுக்கு துணி கட்டினாலும் தெரியல, குளிக்கலனாலும் அவங்க மேல வாசனை வரும். ஏன்னா உள்ள சுவாமி இருக்காரு, கை தொழாம இதையே சிந்தனையா இருக்காங்க. அதுதான் முதிர்வான ஞானம். என்னைக்கு இந்த தொடரதை தவிர மத்த எல்லாம், நேற்றுதான் நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே, படைபோல் வரும் பஞ்சமா பூதங்கள். இப்ப அங்கங்க நம்ம செல்ல திறந்தோம்னா வெள்ளம் அடிச்சுட்டு போகுதுன்னு காமிக்கிறாங்கல்ல. அப்ப பஞ்சமா பூதம் ஏன் வருதுன்னு சுவாமி பதில் சொல்றார். என்னைக்கு நாத்திகம் பேசுறோமோ அப்ப பஞ்சபூதங்களும் சீரும் அப்படிங்கிறது நாவுக்கரசு பெருமானோட வாக்கு. வருது ஏன் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஐயோ புயல் வருதே ஏன் வருது, வெள்ளம் வருதே ஏன் வருது நினைக்கிறோம்ல. அப்ப நான் நம்ம பேசுறதெல்லாம் நாத்திகம் தான். நாத்திகம்னா நம்ம என்ன நினைச்சுட்டோம்? சாமி இல்லைன்னு சொல்றத நாத்திகம்னு நினைச்சுட்டோம். நான் செய்யறேன்னு சொல்லிக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் நாத்திகம். அது என்னைக்கு இறைவன் திருவருளால நடக்குதுன்னு நம்ம உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் செஞ்சு நம்ம பேசுதோ அப்பதான் நம்மளே நாத்திகம் பேசாத ஆள். நம்ம இப்ப போக்குக்கு அடியாருன்னு சொல்லிக்கிறோமே தவிர
பாருங்க, ஆரம்பிச்ச காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து நான் தான் சமைச்சேன், நான் தான் சாப்பாடு போட்டேன், எல்லாம் நான் தான் செய்யறேன். எங்க வீட்டுல நான் இல்லைன்னா எங்க வீடே அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிடுவோம். எல்லாம் நான் தான், நான் ஒரு ஆள் இல்லைன்னா போச்சு அப்படி சொல்றோம்ல. அந்த மாதிரி அந்த ஒண்ணும் இல்ல, காலையில தூங்கி சுவாமி எழ வச்சாதான் எழுந்து அடுப்பு பத்த வைக்க முடியும். அந்த கருணையை நினைக்கணும்ல. இறைவன் திருவருளால இன்னைக்கு நின்னு சமைக்க வச்சாரு. இறைவன் திருவருள் இன்னைக்கு நின்னு சமைக்க வச்சார். இன்னைக்கு பரிமாறுற அளவுக்கு என்னை சுவாமி வச்சார். இப்படி ஒரு பாவனையில நம்ம பேச்சு என்னைக்கு மாறுதோ அப்பதான் நம்ம நாத்திகம் பேசாத அடியார். நம்ம அது வரைக்கும் நாத்திகம் பேசக்கூடிய அடியார். நாத்திகம்னாக்க இல்லைன்னு சொல்றது நாத்திகம் இல்ல. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். திருமுறை உணர்த்துறது இதைத்தான் சொல்லுதுன்னா அடியேனுக்கு தோணுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செய்யறேன்னு என்னைக்கு சொல்லிட்டோமோ அதே நாத்திகம் தான். அப்ப அதனை சொல்ல சொல்ல என்ன பண்ணுனா பஞ்சபூதங்களும் படை மாதிரி வருங்கிறார் நாவுக்கரசு பெருமான். அப்படி வந்து சீருங்கிறார். அது அப்ப எங்கேயோ ஒரு ஆத்மா உட்கார்ந்து இறைவனோட கருணையை மகிழ்ந்து மகிழ்ந்து இந்த பூமிக்கு ஏன் அவ்வளவு, இந்த தென்னாட்டுக்கு ஏன் அவ்வளவு ஒரு சிறப்புன்னா, இந்த ரிஷிகளும் முனிவர்களும் இந்த மாதிரி ஞானத்துல உயர்ந்தவங்களும் எங்கேயோ குகைக்குள்ளேயும் மலையிலயும் மழையிலையும் வெயிலையும் உட்கார்ந்து சுவாமியை தியானம் பண்றதால நம்மளாம் அமைதியான வாழ்க்கையை வாழறோம். நம்ம எல்லாமே நாத்திகம் தான் பேசுறோம். நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு சொல்ல சொல்ல நாத்திகம் தானே அது. என்னம்மா, அத என்னைக்கு உணர்றோமோ, படுத்து தூங்கினா எழுந்தா சுவாமி கையில இருக்குன்றது என்னைக்கு நம்ம உணர்ந்து இன்னைக்கு எழுந்து செஞ்சதெல்லாம் சுவாமியோட திருவருளாலதான் நம்மளால செய்ய முடிஞ்சதுன்னு உணர்ந்து நம்ம என்னைக்காவது பேசணும்னா அப்பதான் நம்ம நாத்திகம் பேசாத ஆள். கரெக்டா வெயில் நாள்ல வெயில் அடிக்கும், அந்த வெயில் நம்மளை தாக்காது. பெய்கிற மழை நம்மளை தாக்காது, அடிக்கிற குளிர் நம்மளை தாக்காம இருக்கணும், லோகம் சேமமா இருக்கணும்னா எல்லாம் என் சுவாமியோட திருவருளால நடக்குது, என் சுவாமியோட திருவருளால நடக்குன்னு அந்த உணர்வோட பேச ஆரம்பிச்சோம்னாதான் பஞ்சபூதங்களும் அதன் வேலைய சிறப்பா செய்யும் அப்படின்றது நாவுக்கரசு பெருமானோட வாக்கு. இதெல்லாம் கூட சொல்றதுக்கு நமக்கு அறிவா இருக்கு, சுவாமி சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி அதத்தான் இவர் சொல்றார். நான் உள்ள நினைச்சா என் சுவாமி எல்லாமே என் சுவாமியால நடக்குது நடக்குது நடக்குதுன்னு நினைக்கிறாராம். சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்ப நான் அமைத்தேன். இந்த நாக்கை கூட நான் வேற எதுக்கும் பயன்படுத்தல, என் சுவாமிய சொல்றதுக்கே வச்சிருக்கேன் அப்படிங்கிறார். வந்தனை செய்ய தலை அமைத்தேன். நம்ம கோயிலுக்கு போனா கூட பாருங்க, எங்க கோயிலே எங்க அம்மா சொல்லுவாங்க, குனிஞ்சு கும்பிடாதீங்க. குனிஞ்சுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கழுத்தெல்லாம் வளைச்சு இடுப்புக்கு கீழெல்லாம் வளைச்சு நம்ம கும்பிடுறோம்ல, எந்த இடத்துலயா திருமுறையில அப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கான்னு கிடையவே கிடையாது. தலையே நீ வணங்காய். இந்த தலை என்ன பண்ணணும்னா எந்த அளவுக்கு தாழ முடியுமோ அந்த அளவுக்கு தலைய வணங்கி உடம்ப வணங்காம வழிபடுறதுக்கு பேர் தான் வழிபாடு. நாவுக்கரசர் சொல்றல, தலையே நீ வணங்காய் அப்படித்தானே சொல்றார். ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லும் போது எங்கேயாவது இடுப்புக்கு கீழே குனிஞ்சு சாமியை கூட்டா அது ஏன் எதுக்கு இடைஞ்சலா இருக்கும்னா, முன்னாடி நிக்கிறவங்க போய் நம்ம முட்டுவோம், மத்தவங்களுக்கு இடைஞ்சல். இப்ப நமக்குள்ளேயே இந்த தலையை வணங்கணும்னா அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கெல்லாம் நம்ம அருளாளர்கள் பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் சுவாமி வச்சிருக்காரு பாருங்க. இந்த தலையை மட்டும் இப்படி வணங்கினா இது யாருக்கு இடையூறு? இதை இறக்கி பாருங்களேன், அப்படி ஒரு பிளட்டு. நீங்க ஒண்ணும் இல்லைங்க ஐயா, உங்களால எந்த அளவுக்கு தலையை இறக்க முடியும்னு இறக்குங்களேன். கைய தொழ வச்சுக்கிட்டு தலையை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து கீழே கொடுக்க முடியும்? இது ஒரு பெரிய பயிற்சி. சரி, அப்ப தலை இவர் சொல்றார் எதுக்கு? வந்தனை செய்ய தலை அமைத்தேன் தான். தலையால சுவாமி அந்த தலையை எந்த அளவுக்கு நம்மளால தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி இறைவனை வழிபட்டா சுவாமியோட திருவடி நம்ம தலையில வர்ற மாதிரி உணர்வு ஆட்டோமேட்டிக்கலா வந்துரும் போல. தலையை மட்டும் குனிஞ்சு பண்ண, உடம்ப குனிஞ்ச கூட அந்த உணர்வு வராது. தலையை மட்டும் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வணங்கினாக்க சுவாமி திருவடி நம்ம தலை மேல வர்ற மாதிரி உணர்வு கண்டிப்பா வரும். இவர் அழகா சொல்றார், வந்தனை செய்ய தலை அமைத்தேன், கை தொழ அமைத்தேன். வந்தனை செய்வதற்கு எனக்கும் சுவாமிக்கு ஒரு பந்தம் இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த அன்பை வச்சுதான் பந்தனை. பந்தனைன்னா எங்கேயோ இருக்க கைலாயநாதருக்கு பந்தம்னு சொல்லி நம்ம அன்பு காமிக்கிறது இல்ல. எந்த வண்ணத்துல எல்லாம் சுவாமியை பாக்குறோமோ அதெல்லாம் சுவாமின்றோம் பாத்தீங்களா? அப்ப எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் சிவம்.
எல்லாத்துக்கிட்டையும் அன்புன்ற ஒரு பரிமாற்றத்தோட நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பை தான் நான் வச்சிருக்கேன். எந்த ஜீவராசியை பார்த்தாலும், மனுஷனை பார்த்தாலும், எல்லா ஜீவராசியும் பார்த்தாலும். எனக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் போன வாரம் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாவுக்கரசர் பதிகம் வந்து ஒரு 100 பதிகம் வாசிக்க தான் செஞ்சேன். ஒவ்வொரு தடவையும் அந்த தலத்து சுவாமியோட அம்பாலோட பேரை சொல்லிட்டு நாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றின்னு ஒவ்வொரு பதியத்துக்கும் சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு திருச்சிற்றம்பலம், முடிக்கும் போது ஒரு திருச்சிற்றம்பலம். இது எப்படி எனக்கு அடுத்த நாள் பாதுகாத்ததுன்றதுக்காக சொல்ல வரேன். இப்படி சொல்லிட்டு நைட்டு போய் படுத்துட்டேன். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 வரைக்கும் கூட வாசிச்சுட்டு போய் படுத்துட்டேன். காலையில கரெக்டா 4 மணிக்கு எழுந்து வந்துட்டேன். இருட்டுல பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு வந்து ஹால்ல வந்து லைட்டை போடுறேன். இவ்வளவு பெரிய கருந்தேலுங்க. நான் நடந்து வந்த எல்லாம் அந்த ஸ்கிரீன் ஓரமா அது ஊர்ந்து போயிட்டு இருக்கு. இது நான் ஒண்ணும் இல்லை, அது மேல கால் வச்சுக்கிட்டே நான் நடந்து வந்திருந்தா கூட நான் பாட்ட வந்திருக்கலாம். ஆனா அந்த சுவாமியோட கருணை நிஜமா அன்னைக்கு ஃபுல்லா என்னால அது கடிக்காம என்னை எப்படி காப்பாத்திருக்காரு அந்த இருட்டுக்குள்ள. அவ்வளவு பெரிய கருங்கல் எந்த பக்கமா வந்து இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எங்களால. அவ்வளவு பெருசு அழகா அந்த ஸ்கிரீன்ல இருந்து உருண்டு ஹால்ல வருது. நான் அந்த வழியாதான் வந்தேன். எனக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு இடம் இருந்திருக்கும். இவ்வளவு இடம் தான் இருந்திருக்கும். நான் வந்த வாக இன்னும் கொஞ்சம் வச்சிருந்தா கூட அது மேல வச்சிருக்கலாம். அது அந்த வழியில தான் அது வந்துட்டு இருக்கு. நான் வந்து லைட்டை போட்டா அதுதான் கண்ணுல தென்படுது. நட்ட நடு ஹால்ல வந்திருக்கு. நான் அதான் நினைச்சேன், நேத்து ஏன் சுவாமி 100 பதிகம் பாராயணம் பண்ண சொன்னா இப்படி ஒரு இடையூறுல இருந்து காப்பாத்துறதுக்காக நேத்து 100 தர நாவுக்கரசு பெருமானோட நாமத்தை சொல்ல வச்சு 200 தர திருச்சிற்றம்பலம் சொல்ல வச்சு 1000 பாடல்களை பாராயணம் பண்ண சொல்லி அடுத்த நாள் இப்படி காப்பாத்துறாரு. அதெல்லாம் சொல்லிட்டு படுத்தா அடுத்த நாள் நமக்கு வந்து இடையூறு வராதுன்றதுக்கு முதல் நாள் பாராயணம் நமக்கு என்ன சொல்லி தருது? அதனால இந்த திருமுறை பாராயணம் வாசித்தா கஷ்டம், இல்ல ரொம்ப எல்லாம் ஆலாபனை பண்ணாதான் அதெல்லாம் நம்ம போக முடியாது. நம்மளால அந்த ஆலாபனைக்கெல்லாம் போக முடியாதுன்னு தான் அவங்கள வணங்குவோம்னு சொல்றவங்கள நம்ம அப்புறம் என்ன, எங்க வீட்டுக்காரங்கள தான் கூப்பிட்டுட்டு வந்தேன். அப்புறம் குரல் கொடுத்தேன் இங்க இருந்தே. அப்புறம் அவங்க வந்து எடுத்துட்டு வந்து மேல போட்டு அடிச்சுதான் அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? அதான் நான் சொல்றேன்ல, நம்ம தான் இன்னும் அடியாரா இருந்தாலும் நாத்திகம் பேசுற அடியாருங்கிறேனே நான் தான். எங்க வீட்டுல ஆனா இந்த மாதிரி விஷ ஜந்து வந்தாக்க அவங்க மத்ததெல்லாம் கூட புராணம் எல்லாம் கூட புடிச்சு கொண்டு வெளியே தான் போடுவாங்கப்பா. ரொம்ப இப்படி கஷ்டமான ஜந்தெல்லாம் இருந்தாக்க சுவாமியோட நாமத்தை சொல்லி சொல்லி அடிப்பாங்க. அது ஒரு வழக்கம் அவங்களுக்கு. சுவாமியோட அடுத்தது அதுக்கு நல்லதா கிடைக்குது. இது ஏன்னா ஒரு இதுல சொல்லுவார்ல, இவரு யாரு நாரதர் சொல்லுவார்ல, வந்து ஒவ்வொரு தடவையும் போய் சொல்லுனாக்க அந்த நாமத்தை கேட்டு கேட்டு அடுத்தடுத்த பிறவி அதுக்கு நல்ல பிறவியா கிடைச்சதுன்னு. எங்க வீட்டுல ஒரு நாய் இறந்துட்டா கூட நாங்க என்ன பண்றதுன்னா அந்த சுவாமியோட நாமத்தை நிறைய சொல்லி ஒரு பதியத்தை சொல்லி வீட்டு தோட்டத்திலேயே இது பண்ணிடுறது, புதைச்சிடுறது. ஆனா நிறைய நாமம் நிறைய பதியம் அதை எடுத்து ஓடுற வரைக்கும் சொல்லி ஒரு பூவை போட்டு சொன்னா சரி அடுத்த பிறவி அதுக்கு நல்லதா கிடைக்கணும் அப்படின்னு. ஏதோ ஒரு அடியாரா சுவாமி வச்சுட்டு ஏதாவது செய்ய மாட்டாரா அப்படின்னு செய்யறது. அது இருந்தாலும் நீங்க சொல்ற அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அந்த பக்குவம் எல்லாம் வரலன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை நான் தான் அதை பார்த்தாலே நடுங்குறேனே. அந்த மாதிரி அப்ப இந்த பாராயணத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. அது மாதிரி அது என்ன அன்னைக்கு டார்கெட்டா 1000 பாட்டு சொல்லாம இன்னைக்கு படக்கூடாதுன்னு ஒரு டார்கெட் வச்சதுல அது அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு விடியற் காலையில 4 மணிக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம். அந்த மாதிரி அன்பு இப்ப நீங்க சொன்ன வார்த்தை தான். எல்லா ஜீவராசிக்கும் அன்பு செலுத்துற அளவுக்கு இன்னும் நமக்கு பக்குவம் அடையில பாருங்க. அதை விஷ ஜந்துவா பாக்குறோம். அதை என்னைக்கு சிவமா பாக்குறோமோ அன்னைக்குதான் உண்மையிலேயே அடியார். நேத்து நம்ம அடியாருக்கு இலக்கணம் பார்த்தோம்ல. அப்ப நம்ம எல்லாம் அடியார்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய அடியாரே தவிர மத்த எல்லா வினைகளும் நம்மளை தாக்காத அளவுக்கு உள்ள அடியார்களா வரலன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஏன் அடியாரா இருந்தாலும் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்ட நேத்து கேள்விக்கு நம்ம இன்னும் அடியார்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய அடியார் தானே தவிர நல்ல மிக நல்லன்னு சொல்லக்கூடிய அந்த உயர் தரத்துல இருக்கக்கூடிய அடியார்களா இன்னும் ஆகலன்றதுதான் இந்த நிகழ்வெல்லாம் நமக்கு காமிக்குது. அப்படி எடுத்துக்கலாம். மெய் அரும்ப வைத்தேன், இந்த உடம்பு அப்படி சிலிர்க்கணுங்கிறார் சுவாமி. அவர் சொல்வார்ல, மெய்தான் அரும்பி விதிர்த்து. அதே வார்த்தை இவர் சொல்றார். மெய் அப்படியே அரும்பணும்னா அந்த மயிர்கால் தோறும் நினைச்சு சுவாமிய சிலிர்க்கணுமா.
அந்த சிலிர்ப்பு நமக்கு வாழ்நாள்ல ஒரு தடவை வர்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம எங்க அடியாருன்னு சொல்லிக்கிறது? அப்ப அதுக்கெல்லாம் நம்ம நிறைய பக்குவப்பட அப்ப சுவாமியை நினைச்சாலே உடம்பு சிலிர்க்கணுமா, சிலிர்த்து அப்படி மெய் மறந்து நிக்கணும் அப்படின்னு சொல்றார். வெந்த வெந்நீர் அணி ஈசருக்கு இவையான் விதித்தனவே. அப்பன்னா அவரு சொல்ற மந்திரம் இவர் சொல்லிட்டார், சிந்தனை செய், இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி என் சுவாமியை நான் வழிபடுறேன். அவர் சொல்ற மந்திரம் மண்ணுல போற குதிரை ஆகாயத்துல போச்சு. ஏன் நமக்கு போகாது? நமக்கு மண்ணுல போற குதிரை ஏன் ஆகாயத்துல நம்ம சொன்ன மந்திரம் போகாதுன்னா, அவர் இவ்வளவு என் சுவாமிக்கு நான் வச்சிருக்கேன்னு தன்னோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் என் சுவாமின்னு வாழ்ந்தாராம் சேரமான் பெருமாள். அதனால அவர் சொன்ன மந்திரம் மண்ணுல நடக்கக்கூடிய குதிரை எங்க போச்சு? ஆகாயத்துல பறந்து போய் கைலாயத்துல கொண்டு விட்டது. நமக்கு ஏன் போலன்னு அடுத்த கேள்வி நம்மளை கேட்டுக்கணும். நமக்கு ஏன் போலன்னா, நம்ம இன்னும் அந்த அளவுக்கு நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் என் சுவாமி அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, பந்தனை செய்வதற்கு அன்பமைத்தேன். பந்தம்னாலே எல்லாம் நம்ம பாக்குற அவ்வளோத்தையும் அவர் சிவமா பார்த்து அதை அன்பு ததும்பி பார்த்திருக்கார். அந்த அன்போட அந்த கருணையோட எல்லா ஜீவராசியாகட்டும், இல்ல ஒரு மரமாகட்டும், செடியாகட்டும், கொடியாகட்டும், எல்லாத்தையும் அப்படியே கருணையோட பார்த்து அப்படி ஒரு வாழ்க்கை. அதனாலதான் அவருக்கு வந்து களறிற்றறிவார் அப்படிங்கிற நாமமே. என்னன்னா, ஒவ்வொரு ஜீவராசியும் இப்ப அந்த தேள் என்ன பேசுச்சுன்னு நிஜமா அவருக்குன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம அப்ப கிடையாது. அப்ப பேரளவுக்குள்ள அடியார். ஏதோ அவங்க பேரை சொல்லி சொல்லி நம்ம பாக்கியம் அடையலாம். அதுக்குதான் நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த திருமுறை. ஏன்னா இதுதான் இப்ப நம்மளால அந்த 63 நாயன்மார்கள் செஞ்ச அரிய செயல் எல்லாம் செய்யவே முடியாது. அதனாலதான் லிஸ்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுல அந்த தொகையடியார்னு வர்ற கூட்டத்துல வேணா நம்மளை வச்சுப்பாரு. அதனாலதான் அதையும் நம்மளையும் விடல, வச்சுக்கிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி பெரியவங்க பேரை சொல்லி 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 அதுக்கு ஒரு பெரிய சுவாமி வந்து ஒரு பவர் வச்சிருக்காரு. அதை சொல்லியே நம்ம எல்லாம் கரையேறிடலாம். அவங்க சொல்லலாம் சொல்லியே என்ன பண்ணிடலாம், நம்மளும் கண்டிப்பா கரையேறலாம். அப்படிங்கிறதுக்காக இந்த திருமுறையே நமக்கு சுவாமி நம்ம கையில கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பக்குவப்பட்டாலும் படலைனாலும் நம்மளால முடியுதோ முடியலையோ, பின்னாடி சொல்ல முடியுமோ இல்லையோ, இன்னைக்கு சொல்றோம் பாத்தீங்களா, இதுவே நம்மளை கொண்டு போய் அந்த உயர்வான இடத்துல கொண்டு போய் வைக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கிறதான் இந்த பாட்டெல்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளவு பொருள் பொதிந்து சுவாமி பாடியிருக்கார். இவரே அடுத்த பிறவில இதே அந்த 100 பாட்டுல பொன்மன தந்தாதியில ஒரு இடத்துல சொல்லுவார், நான் ஏதாவது ஜீவராசியா எப்படி வேணா பிறந்துட்டு போறேன்ப்பா, ஆனா உன்னை மறக்காம பறவையா, அவர் எல்லாமே சொல்வார். ஊர்றதா இதே பாட்டுல வரும், நான் எப்படி வேணா பிறக்க வச்சிருங்கப்பா என்னை. அவர் நிலைமையும் அப்படி சொல்றாரு. ஏன்னா அதுங்க பாஷை எல்லாம் தெரிஞ்சதாலேயோ என்னவோ, அந்த ஜீவராசியா பிறந்தா கூட நான் உங்களை மறக்காம இருக்கணும், அந்த ஒரு நிலைமையை எனக்கு கொடுங்கன்னு இவரும் சொல்றாரு இந்த பொன்வண்ண தந்தாதியில ஒரு பாட்டுல. உன்னையா உன்னடி என் மனத்தை வழுவாது இருக்க வரம் தர வேண்டும், அது மாதிரி சொல்ற. அப்ப உங்களோட அந்த நினைப்புல இருந்து எங்களை அப்படியே வச்சிருங்க, இதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுவாமி அவ்வளவு சிறப்பான பதிகம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். இந்த 11ஆம் திருமுறையில மனப்பாடம் பண்ணக்கூடிய பதிகமா இந்த 2 பாட்டையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 11ஆம் திருமுறையில நக்கீரரோட திருமுருகாற்றுப்படைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. வீரவேல் தாரைவேல் செல்லு இருந்தா அதை எடுத்துக்கலாம். திருமுருகாற்றுப்படை இருக்கான். அதுல வந்து 11ஆவது பாட்டு, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன். இல்லாதவங்க எழுதிக்கலாம். திருமுருகாற்றுப்படையில இந்த ஒரு பாட்டு கூட இன்னும் ஒரு 2 பாட்டு சொல்றேன், அதை எழுதிக்கலாம். இல்லைன்னா செல்லு இருக்கவங்க செல்லு எடுக்கலாம். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தரலும் வேலப்பா செந்தி வாழ்வே. அந்த பாட்டும் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும், ஓதுவார் முன். அதேதான் அந்த முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். அந்த 3 பாட்டு, இந்த வீரவேல் தாரைவேல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 பாட்டையும் வச்சுக்கலாம். 11ஆம் திருமுறையில இந்த 4 பாட்டும். பாட்டு இல்லாதவங்க எழுதிக்கலாம், இல்லைன்னா செல்ல எடுத்துக்கலாம். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன்.
5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். முருகனே செந்தில் முதல்வனே. இந்த முருகனே செந்தில் முதல்வனே அடியார்கள் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். பூஜையில எல்லா முருகர் பாட்டும் சொல்ல முடியலனாலும் இந்த 4 வரிய கண்டிப்பா சொல்லணும். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நானு. அந்த பாட்டை டெய்லி பூஜையில சொல்றதுக்கு வச்சுக்கணும் அடியார்கள். ஆமா. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிரு கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வே. உன்னை ஒழிய